வணக்கம், வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்னைக்கு நமக்கு பார்க்க போகிறோம் வெப் ஹோஸ்டிங் பற்றி. நிறைய பேருக்கு வெப்சைட் இருக்கும், இல்லை சில பேர் வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அந்த வெப்சைட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ வெப்சைட் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கோ ஒரு நல்ல ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் ஒன்று தேவை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஹோஸ்டிங் ப்ரொவைடர், GreenGeeks Web Hosting. ஸ்டார்ட் பண்ண முன்னாடி என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தா அதுக்கு இந்த GreenGeeks ஒரு வெப்சைட் URL நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ண ஒரு நல்ல ஆஃபர் ஒன்றும் இருக்குது. 2.49 USD per month ரேட், நார்மல் 10.95. பிக் நியூ ரெஜிஸ்ட்ரன்ஸுக்கு அந்த ஆஃபரும் இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணி இன்றைக்கி அந்த டிஸ்கவுண்ட்டை என்ஜாய் பண்ணலாம், அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த GreenGeeksஸை பற்றி ஜஸ்ட் ஒரு ரஃப் ஓவியோன்னு பார்ப்போம். அது எந்த மாதிரிக்கு வேல்யூபிள் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போனீங்கன்னா. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் GreenGeeksஸுக்கும் மித்த ஹோஸ்டிங்களுக்கும், அது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹோஸ்டிங். ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹோஸ்டிங்னா அவங்ககிட்ட சர்வர்ஸ் எல்லாம், அவங்ககிட்ட ஆஃபீஸ் என்வாரன்மெண்ட் எல்லாம் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான க்ரீன் சப்போர்ட்டிவ் சஸ்டெயினபிள் என்வாரன்மெண்ட். அப்படி என்றால் மினிமம் ஹார்ம்ஃபுல் கேஸ் எமிஷன்ஸ், மினிமம் வேஸ்ட் அதெல்லாம் எலிமினேட் பண்ணி தான் க்ரீன் ஹோஸ்டிங்காக ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹோஸ்டிங்காக அவங்களை ஆஃபர் பண்ணுறாங்க. அது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க இருக்கிறனால தான், அந்த சேவிங்ஸ் நிறைய இருக்குது அவங்களுக்கு, அதனால தான் உங்களுக்கு நல்ல ப்ரைஸும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம சர்வர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப செக்யூர். நீங்கள் டிரெக்ட்லி அவங்க ஒன் கிளிக் WordPress இன்ஸ்டால் ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. அது பார்த்தா அதுக்கு 30 days மணி பேக் கேரண்டி, அந்த எந்த ரிஸ்க்கும் இல்லை. நீங்கள் சைன்இன் பண்ணி ஒரு 1 year 2 year 3 year பிளான்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஹாப்பி இல்லாட்டி நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் விதின் 30 days. பிரச்சனை இல்லை. அதுக்கு பார்த்தா அதுக்கு அவங்க எல்லாம் மல்டிபிள் ஒரு ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளோபலி அவங்க வெப்சைட்டை WordPress-ஆல தான் க்ரியேட் பண்ணி அதை வெப்சைட் ஆப்ரேட் பண்ண. WordPress-ங்கிறது ஒரு CMS அப்படின்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்படி என்ன, அது ஒரு பவர் ஹவுஸ், ஒரு என்ஜின், உங்கள் வெப்சைட்டை ரன் பண்ணுற ஒரு மோட்டர்னு சொல்லலாம். WordPress-ங்கிறது தான் வெரி ஈஸி டு மேனேஜ், ரொம்ப லேஸு. நான் ஒரு டியூட்டர் நான் போடுறேன் ஈஸியாக WordPress எப்படி நீங்கள் ஒரு வெப்சைட், ஒரு பிளாக் இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணலான்னு நான் இந்த கம்மிங் வீக்ஸும் ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி வீடியோ செஞ்சு போடுறேன். இப்போ அதுக்கு நல்ல ஐடியா எடுத்துக்கலாம். பட் ஒரு WordPress-ல நீங்கள் நல்ல ஒரு வெப்சைட் செஞ்சு ஃபுல்லாக கஸ்டமைசபிள் வெப்சைட் நீங்கள் செய்யணும்னா WordPress யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல ஹோஸ்டிங் ப்ரொவைடர்னா அந்த GreenGeeks தான். வெரி யூஸ்ஃபுல், வெரி ஈஸி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $2.49 a month அப்படின்னா ஜஸ்ட் நம்ம நான் ரேட்டை கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் ஒரு வெப்சைட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ரைட், அப்போ WordPress வந்து ஃப்ரீ. அதனால் நீங்கள் இந்த எவ்வளோ தான் நீங்கள் மந்த்லி பே பண்ணுவீங்க. இந்த ஃபுல் உங்களுக்கு ஃபுல் அப் அண்ட் ரன் உங்களை வெப்சைட்டை வந்து நீங்கள் வெப்சைட் நீங்கள் டெவலப்பர்கிட்ட கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லாட்டி நீங்களே ஒரு வெப்சைட், ஒரு பேசிக் வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம் அந்த இருக்க டெம்ப்ளேட்ஸை வச்சு இந்த ப்ரைஸுக்கு மந்த்லி. ஸோ அதனால் ஒரு வெரி யூஸ்ஃபுல் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் GreenGeeks. அது மாதிரி WooCommerce சைட்டும் நீங்கள் வந்து அந்த GreenGeeks-ஆல் நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். Reseller Web Hosting, virtual private serversனால் VPSன்னு சொல்லுவோம். அது எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட், கொஞ்சம் ப்ரைஸ் கூட, அதுக்கு $39 பார்த்தீங்கன்னா 29. ஸோ அதெல்லாம் அட்வான்ஸ் பேக்கேஜஸ். நம்ம இந்த 2 பேக்கேஜ் மட்டும் WordPress ஹோஸ்டிங், WooCommerce ஹோஸ்டிங் மட்டும் தான் இப்போ நம்ம அந்த GreenGeeks-ஆல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அப்டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா 99.9% அப்டைம் கேரண்டினா உங்கள் வெப்சைட் 99.9% ஆன்லைனாக இருக்கும், அது வந்து ஆஃப்லைன் ஆகாது. ஸோ அந்த கேரண்டி இவங்க கொடுக்குறாங்க. கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப நல்லா, லைவ் சேட் ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைவ் சேட்டில் கழிச்சு உங்களுக்கு இல்லாட்டி இமெயில் அனுப்பி நீங்கள் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இட்ஸ் வெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. மற்ற அதுக்கு நான் டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இதுதான் அவங்ககிட்ட SSD ஸ்டோரேஜ்னால் அவங்ககிட்ட ரேம் கெப்பாசிட்டி, அவங்க சர்வர் கெப்பாசிட்டிஸ் இருக்குங்கண்ணா. அப்புறம் இங்கே வந்து இந்த இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நீங்கள் வெப்சைட் ஸ்பீடுக்கு இந்த கேஷ் பிளக்இன், லைட் ஸ்பீட் அதெல்லாம் நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ண உங்களுக்கு தெரியும் இதை பற்றி என்னத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்கன்னு. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் வாட்சி கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம் என்ன அதை மீன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி ஒரு சின்ன ஒரு ஏரியா அவங்க க்ரீன் வெப் ஹோஸ்டிங், அதுதான் அவங்க கான்செப்ட்.
ஸோ நீங்கள் அந்த சின்ன ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்கண்ணே. ஸோ அந்த ரினியூவல் எனர்ஜி நிறைய அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து அந்த ரினியூவல் எனர்ஜி ஆக்கி அவங்களுக்கு ஜீரோ வேஸ்ட் எமிஷனோட தான் அந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒரு சஸ்டைனபிள் ஒரு என்வாரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஒரு பர்சன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் கீக் ஹோஸ்டிங் தான் ஒரு ஐடியல் பிளாட்ஃபார்ம். அவங்க வெப்சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ உங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸை நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் அப்படியே அந்த வெப்சைட் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே கொடுத்துருக்காங்க ரிசோர்ஸஸ், வெரி யூஸ்ஃபுல், ஹவு டு மேக் அ வெப்சைட். அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் கொடுத்துருக்காங்க, ஹவு டு மேக் அ வெப்சைட். ஸோ நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்கள் லைஃப் அவங்களுக்கு உங்கள் லைஃப் ஈஸியாக இருந்தால் அவங்க லேசி நீங்கள் அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க ரொம்ப ஃப்ரீயாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அதனால் நீங்கள் அந்த கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். இது இங்கிலீஷில் தான் இருக்குது. இப்போ இங்கிலீஷில் எதாவது பிரச்சனை நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், கூகுள் ட்ரான்ஸ்லேட் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அது சும்மா செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, ஃபுல் ஆர்டிக்கலை காப்பி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முதல்ல வேர்ட் டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி லைவாக நீங்கள் வாசிக்கணும்னா இதை போய்ட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு தமிழ் நீங்கள் கூட இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே வரும் ட்ரான்ஸ்லேட் ஆகி தமிழில். ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டு நீங்கள் இப்படி கூட காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வாசிக்கொள்ளலாம். என்ன அவங்க இந்த கண்டென்ட்டில் என்ன சொல்லுதுன்னு சொல்லி அந்த மீனிங் என்ன நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன WordPress, அப்புறம் வேர்ல்ட்லே 60% ஆஃப் த வெப்சைட்ஸ்னால் அந்த WordPress-ஆல் தான் பவராகி ரன் ஆகுது. பேலன்ஸ் ஜூம்லா ட்ரூபால் மெஜென்டோலாம் பேலன்ஸ் ஆகிடும். WordPress ரொம்ப ரிலையபிள், அதனால இங்கே கொடுத்துருக்காங்க WordPress மோஸ்ட் பாப்புலர். ஸோ நீங்கள் WordPress வெப்சைட் யூஸ் பண்ணிங்கன்னா GreenGeeks ஒரு ஐடியல் பிளாட்ஃபார்ம் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் நிறைய பிளான்ஸ் இருக்குது, லைட் பிளான். அப்போ ஒரு பிளானுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் நல்லா வாட்சிக்கொள்ளுங்க. பிகாஸ் இந்த ப்ரைஸ் கூட ஃபீச்சர்ஸ் கூடும். நார்மல் ரேட் நீங்கள் இந்த 2.49 பிளான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மலி இட்ஸ் ஒன் வெப்சைட் தான் கொடுக்குறாங்க பட் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு சிங்கிள் ஒன் பிஸ்னஸ்னால் அது இது ஒரு நல்ல பேக்கேஜ். நீங்கள் மல்டிபிள் வெப்சைட், நீங்கள் ஒரு 5-6 வெப்சைட் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் இருப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோ பேக்கேஜுக்கு போகலாம். அதில் இந்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பேசிக்கில் வரதெல்லாம் ப்ளஸ் அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ பேக்கேஜ். அதனால் யூஸ் பண்ணுற இந்த ப்ரோ பேக்கேஜ் தான். ஸோ அதனால் நீங்கள் இது க்ரோத் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் இருக்குது எப்படி உங்கள் வெப்சைட் செய்கிறதுன்னு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த கைடை பார்த்தே உங்கள் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதில் எந்த தடங்களும் இல்லை, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப லேஸு. நீங்கள் இந்த நிறைய டியூட்டோரியல் இருக்குது, ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் வெப்சைட், ஹவு டு ஸ்டார்ட் அ வெப் ஹோஸ்டிங் பிஸ்னஸ். அப்படின்னா நீங்கள் இந்த வெப் ஹோஸ்டிங் ரீசெல்லர் ஹோஸ்டிங் காமிச்சேன் முதல்ல பிளாட்ஃபார்ம் டேட்டா, அது நீங்கள் வாசிங்க. அந்த ரீசெல்லர் ஹோஸ்டிங் இருக்குல்ல, அந்த ரீசெல்லர் ஹோஸ்டிங் தான் உங்கள் ஓன் வெப்சைட் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த பேக்கேஜ். கொஞ்சம் மந்த்லி $25 மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அது வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் டு வெப்சைட்ஸ் நீங்கள் இதில் வந்து ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் ரேட் ஒன்று சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அதுக்கு. அந்த மித்த கஸ்டமர்ஸ்ட்டு வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உள்ள பேக்கேஜ் தான் அந்த ரீசெல்லர் ஹோஸ்டிங் பேக்கேஜ். அதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு டு ஸ்டார்ட் அ பிளாக், ஒரு ஆர்டிக்கல் சைட் ஒன்று நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணால் இது ஒரு நல்ல ஒரு பிளாக். நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் இருக்குது. ஸோ சிம்பிளி நீங்கள் இந்த ஆர்டிக்கலை வாசித்து இந்த GreenGeek சைன் அப் பண்ணி ஒரு வெப்சைட்டும் ஒரு பிளாக்கும் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கே. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ட்ரைன்னு கொடுங்க. சின்ன அமௌண்ட்டு தான், எது ரிஸ்க் பண்ணல, 30 days மணி பேக் கேரண்டி. நான் ட்ரை பண்ண வீடியோ டியூட்டோரியல் கொடுத்துருக்காங்க, ஹவு டு இன்ஸ்டால் WordPress on Geeks. வெரி ஈஸி. ஸோ நானும் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் நான் ஒரு விஷயங்கள் படித்தேன். ஸோ நீங்கள் டிலே பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது லேட்டாக இருந்தால் போல் எதுவும் இழந்துருக்கு நம்ம இல்லை. நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோமோ அதுதான் முக்கியம். ஆரம்பிச்சிட்டோன்னா அப்படியே செஞ்சுக்கிட்டே போவோம். ஸோ அதுதான் ஒரு தத்துவம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்சைட் பில்டர் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் WordPress-ல இன்ஸ்டால் பண்ணுற வெப்சைட் பில்டர் அவங்கள்ட்ட வருது. ஸோ அந்த வெப்சைட் ஈஸி, ட்ராக் அண்ட் ட்ராப் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோடிங்லாம் தேவையில்லை, சும்மா
ஒரு எலிமெண்ட்ஸாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அது கணக்காக அந்த உழுவும் அந்த பில்டர்களுக்கு. அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி சும்மா அந்த கண்டென்ட்டை மாற்றி ட்ராக் அண்ட் ட்ராப் எலிமெண்ட்ஸ் கண்டாக்ட் ஃபார்மை ட்ராப் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் இருந்துக்கிட்டு கண்டாக்ட் ஃபார்ம் வரும். ஒரு பிக்சரை ட்ராப் பண்ணிங்கன்னா பிக்சர் ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே வெப்சைட் பில்ட் பண்ணிடலாம். சரி, ட்ராக் அண்ட் ட்ராப் பில்டு அதுதான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் தான் அவங்க உங்களுக்கு தராங்க. ஸோ இது நல்ல ஹோஸ்டிங், நல்ல ஒரு பிஸ்னஸ். நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்டார்ட். GreenGeeks இன்றைக்கே சைன் அப் பண்ணுங்கள். டிஸ்கவுண்டிங் இருக்குது என் டிஸ்கிரிப்ஷனில். சைன் அப் பண்ணிட்டு உங்கள் வெப்சைட்டை உடனே நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் வீக்லி போட்டு தான் ஒரு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம். தமிழ் டிஜிட்டல்.